மாவட்டம் வால்பாறையில் பெண் குழந்தையை புலி அடித்துக் கொண்டிருப்பதை சாதாரணமாக பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஏற்படும் இடர்களை அன்றாட நடக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் அரசாங்கம் காரணம் இல்லை. அன்றாட நடக்கிற நிகழ்வுல நம்ம பெரும்பாலான உயிரிழப்புங்கிறது வேணாங்கிறது நம்ம உரிமைதான். ஒண்ணு சொல்லுங்க, அரசாங்கம் தினம் அன்றாட ஒரு மோட்டிவ்ல ஒருத்தர் மர்டர் பண்ணிடுறாங்க. அரசாங்கம் எல்லா குற்றச்சாட்டு சொல்றது பூரா நீங்க பாத்தீங்கன்னா பூராமே அன்றாட நடக்கிற நிகழ்வுகள். ஏதாவது பொதுமக்கள் பிரச்சனைன்னு வரும்போது நிச்சயமா அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க. அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறதா என்பது இல்ல காம்பன்சேஷன் கொடுக்குறான். காம்பன்சேஷன் இதைவிட கொடூரமாக மிருகத்தனமாக ஒரு கருத்தை சொல்லவே முடியாது. ஆக இவங்க ஆட்சியில் எது நடந்தாலும் அது இயல்பானது. ஆக யானை வந்தா இயல்பானது, பூனை வந்தா இயல்பானது என்றால் அதை கட்டுப்படுத்துவதற்கு உங்க வீட்டில் யாரையானு புலி அடிச்சுட்டு போச்சுன்னா உடனே புலி அடிக்கிறது தானே, புலிக்கு குணம் அடிக்கிறதான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம இதிலிருந்தே அது சேகர்பாபுவா இருக்கட்டும், ரகுபதியா இருக்கட்டும், அதே மாதிரி வனத்துறை அமைச்சராக இருக்கட்டும், எல்லாரும் மிக மிக மோசமாக ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் ஒரு 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 இருமாப்பு தெரிகிறது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வேண்டும். பெரியார் அண்ணா வெளிப்படுத்தப்பட்ட பிறகும் அதிமுகவினர் இருக்கிறது அவமானம் அப்படின்னு கனிமொழி எதிர்கட்சிக்காரங்க கனிமொழியை பொறுத்த மட்டில் அவர்கள் பேசுவது ஒன்றையும் நடத்துவதில்லை. அவங்ககிட்ட நான் மறுபடியும் கேட்கிறேன், டாஸ்மாகை முழுவதுமாக நீங்கள் நீக்குவோம் என்றும் தமிழ்நாட்டில் அதனால விதைவுகள் அதிகமாக இருந்து சொன்னவர் கனிமொழி. இன்னைக்கு நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்து இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். ஆக தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். ஏற்கனவே அதற்கு பதில் சொல்லி ஆகிவிட்டது. யாரையும் இழிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. ஆக ஒரு கொள்கை ரீதியாக ஒரு படம் காண்பிக்கப்பட்டது. அது எந்தவித உள்நோக்கமும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி விட்டாச்சு. அதற்கு பின்பு எல்லா கனிமொழியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாரோட பயம் என்னன்னா, இப்போ திமுக கூட்டணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் பலம் பெற்று வருகிறது. இதை குலைப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் வெற்றி பெறப் போவதில்லை.